வணக்கம், இது வேளாண் டிவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விவசாயத்தில் வேப்ப மரத்தின் பங்கு முதல் வீடியோ. சமீப காலத்தில் வேப்ப மரத்தின் பங்கு நவீன விவசாயத்திலையும் சரி, தானிய சேமிப்பிலையும் சரி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் விவசாயத்திற்கு இந்த வேப்ப மரத்துலேருந்து என்னென்ன பொருள்லாம் கிடைக்குது, அதை எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணலாங்கிறத வரும் வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வேப்பங்கொட்டை கரைசல் தயாரிப்பது எப்படி. 10 லிட்டர் வேப்பங்கொட்டை கரைசல் தயாரிப்பதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா. வேப்பங்கொட்டை 5 கிலோ, கோமியம் 10 லிட்டர், நாட்டு பூண்டு 250 கிராம், காதி சோப்பு, பருத்தி துணி, இவை அனைத்தும் தேவைப்படுகிறது. காய வச்ச வேப்பங்கொட்டையை எண்ணெய் பசை போகாமல் டீத்தூள் பதத்துக்கு நல்லா பொடி பண்ணணும். நாம் எடுத்து வச்சுருக்க நாட்டு பூண்டை அம்மியில் நல்லா அரைச்சி கோமியத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பொடி பண்ணி வச்சுருக்க வேப்பங்கொட்டை தூளை பருத்தி துணியில் நல்லா கட்டி கோமியத்தில் நல்லா முங்குற மாதிரி 2 நாள் வைக்கணும். 2 நாளைக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பருத்தி துணியை வெளியே எடுத்து நல்லா பிழிஞ்சு நமக்கு தயார் பண்ணிக்கலாம். 100 கிராம் காதி சோப்பை 1 லிட்டர் தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிறோம். காதி சோப் கரைசலை நம்ம தயாரித்து வச்சுருக்க கரைசலோட மிக்ஸ் பண்ணி வடிகட்டணும். இப்போ நமக்கு வேப்பங்கொட்டை கரைசல் தயார். அதை 2% கரைசலாக மாற்றி இலையின் மேலே நல்லா படும்படி தெளிக்கணும். இந்த கரைசலோட வீரியம் 48 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கரைசலை காலையிலையும் மதிய நேரத்துலையும் தெளிக்கக்கூடாது, மாலை நேரத்தில் மட்டும்தான் தெளிக்கணும். இது மாதிரியான வேப்ப மரத்தின் பயன்களை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இதே போன்று பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வேளாண் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.